ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் பலவீனன் என்று நீ ஒத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அப்படியே விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலனை உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். நீ பலவீனப்படும்போது என் பலன் உனக்குள் முழுமையாக மாறும். ஆகவே அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஆகவே ஆண்டவரிடத்தில் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய பணியை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய படிப்பை, நம்முடைய தொழிலை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற அந்த குறைவை ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப, அந்தந்த காரியங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பலனையும் சத்துவத்தையும் பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை பலன் மாத்திரம் கொடுக்கறது கிடையாது. அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கொடுக்கும், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கும், வியாதி உள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அதுபோல் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தாற்போல் ஏற்றாற்போல் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை புதியவைகளாய் ஒவ்வொரு நாளும் இருக்கின்றன. ஆகவே அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். பலவீனத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், அதை கண்டு நீங்கள் புலம்ப வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லுவார். நிச்சயமாக கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவள் கூட சொல்லிக்கிறது போல, நான் என் பலவீனத்தை பற்றி மேன்மைப்படுத்தி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன், ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கி இருக்கிறது என்று உற்சாகத்தோடு சொல்லுகிறார், கம்பீரத்தோடு சொல்லுகிறார். நான் பலவீனன்தான், ஆனால் எனக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே நிறைவாய் தங்கி இருக்கிறது. ஆகவே நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் களைப்படைய மாட்டேன். அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபை எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய பலன் எனக்குள்ளே இருக்கிறது, என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆகவே நாமும் கூட விசுவாசிப்போம். நான் பலவீனன்தான், ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை சிருஷ்டித்தவர் பெரியவர், அவர் கிருபையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான எனக்குண்டான காரியங்களில் நான் செய்வதற்குண்டான ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு தேவையான கிருபையை பொழிந்தருளுகிற தேவன் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிதான பரலோகத்தின் தந்தையே, ஆச்சரியப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பலவீனர்கள் தான், ஆனாலும் நீர் எங்களோடு பலமுள்ளவராக இருந்து பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிற தெய்வகாம் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பலவீனத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்தீர். செய்கிற வேலையில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பலப்படுத்தி அதனால் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரிய கார்த்தி செய்து நாமத்தை மைமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபாடுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.